ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரும் 26ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தகவல். ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற 9 மாவட்டங்களில் இன்று மாவட்ட ஊராட்சி மற்றும் ஒன்றிய குழு தலைவர் தேர்தல். தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளை கைப்பற்றுவதில் திமுகவுக்குள் குடுமிப்பிடி சண்டை. நாட்ராம்பள்ளி ஒன்றியத்தில் நடைபெற்ற மறைமுக தேர்தலில் சர்ச்சை. பவுன்சர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் புடைசூழ திமுக உறுப்பினர்கள் வருகை தந்ததால் திடீர் பதற்றம். மரக்காணம் ஒன்றிய குழு தலைவர் தேர்தலில் திமுகவினர் கோஷ்டி மோதல். மறுதேதி குறிப்பிடாமல் தேர்தல் ஒத்திவைப்பு. எடப்பாடி பழனிசாமியின் பினாமி இளங்கோவனுக்கு எதிரான லஞ்ச ஒழிப்பு சோதனை நடவடிக்கை. ஆடிட்டர் மற்றும் அவரது ஆதரவாளர் வீடுகளிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. நாமக்கல்லில் பிரபலமான பிஎஸ்டி கட்டுமான நிறுவன உரிமையாளர் தொடர்பான இடங்களிலும் சோதனை. கணக்கில் வராத வருமானம் குறித்த விவரங்களை திரட்டுவதில் லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிரம். சம்பா பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்குவதில் காப்பீட்டு நிறுவனமும் வேளாண் துறை அதிகாரிகளும் இணைந்து பெரும் மோசடி. தமிழக காவிரி விவசாய சங்கத்தினர் குற்றச்சாட்டு. தீர்ப்பாயங்களை தொடர விருப்பமில்லை என்றால் அவற்றை ஒழித்து விடுங்கள். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் கண்டனம். விரிவான செய்திகளை பார்க்கலாம். வரும் 26ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை முடிவடைந்து அன்றே வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பான அளவுக்கு பெய்யும் என கூறினார். குமரிக்கடல் பகுதியை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் மதுரை, விருதுநகர், சிவகங்கை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34, குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். நாடு முழுவதும் தீர்ப்பாயங்களில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதற்கு மத்திய அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பாயங்களை தொடர விருப்பம் இல்லை என்றால் அவற்றை ஒழித்து விடுமாறு தனது கடுமையான அதிருப்தியை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தீர்ப்பாயங்களில் காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் பலமுறை அவகாசம் அளித்தும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. கடந்த மாதம் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு NV ரமணா உச்சநீதிமன்றத்தை மத்திய அரசு மதிப்பதே இல்லை என்றும் நீதிபதிகளின் உத்தரவுகளை மத்திய அரசு நிறைவேற்றுவதே இல்லை என்றும் கடுமையாக விமர்சித்தார். பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதற்கு விளக்கம் அளிக்கவும் உத்தரவிட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நாடு முழுவதும் தீர்ப்பாய காலி பணியிடங்களை நிரப்ப நீதித்துறை தலையிட வேண்டியிருப்பது மகிழ்ச்சியான சூழலாக இல்லை என்றும் துரதிருஷ்டவசமானது என்றும் தலைமை நீதிபதி திரு NV ரமணா அமர்வு தெரிவித்தது. தீர்ப்பாயங்களை தொடர விருப்பம் இல்லை என்றால் அவற்றை ஒழித்து விடுமாறும் மீண்டும் அதிருப்தியுடன் தெரிவித்தது.
புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்பு கவுன்சிலர்களுக்கான தேர்தல் அண்மையில் நடைபெற்ற நிலையில் ஒன்றிய குழு தலைவர், மாவட்ட ஒன்றிய குழு தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. பதவிகளை கைப்பற்ற திமுகவினரிடையே கோஷ்டி மோதல் நிலவுவதால் பல இடங்களில் பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. செங்கல்பட்டு, தென்காசி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உட்பட புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் கடந்த 6 மற்றும் 9ஆம் தேதிகளில் நடைபெற்றது. 138 மாவட்ட கவுன்சிலர்கள், 1375 ஒன்றிய கவுன்சிலர்கள், 2779 கிராம ஊராட்சி தலைவர்கள், 19686 கிராம வார்டு உறுப்பினர்கள் ஆகிய பதவிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் கடந்த 12ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் திமுக அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளை தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. இப்பதவிகளை கைப்பற்ற திமுகவினரிடையே கோஷ்டி மோதல் நிலவுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஒன்றியத்தில் திமுக ஒன்றிய குழு தலைவர் பதவியை கைப்பற்ற திமுகவினரிடையே கடும் கோஷ்டி மோதல் நிலவியது. மறைமுக தேர்தல் நடைபெறும் அலுவலகம் அருகே இரு தரப்பினரும் குவிந்ததால் போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் திமுகவைச் சேர்ந்த சங்கீதா பாரி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் புளியரை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தேர்தலில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் புளியரை ஊராட்சியில் மொத்தம் 12 வார்டு உறுப்பினர்கள் உள்ளனர். புளியரை ஊராட்சி மன்ற தலைவராக திமுக ஆதரவு பெற்ற அழகிய திருச்சிற்றம்பலம் வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் துணைத் தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெற இருந்தது. அதிமுக ஆதரவாளர் ஒருவரும் திமுக ஆதரவாளர் ஒருவரும் துணைத் தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதிமுக ஆதரவாளருக்கு 8 பேர் ஆதரவு தெரிவித்ததாக தெரிகிறது. இதனால் அந்த 8 பேரும் வாக்களிக்க சென்றபோது அவர்களை பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு நுழைய விடாமல் திமுகவினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பெண் கவுன்சிலர்களை திமுகவினர் தரைக்குறைவாக பேசியதால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த மோதல் காரணமாக அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் திமுகவினரிடையே கோஷ்டி மோதல் நிலவுவதால் பதற்றம் ஏற்பட்டது. இதன் காரணமாக தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. மரக்காணம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கான மறைமுக தேர்தல் இன்று நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் பதவிகளை கைப்பற்ற அமைச்சர் பொன்முடி ஆதரவாளரான கண்ணனுக்கும் அமைச்சர் மஸ்தானின் ஆதரவாளரான தயாளனுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. தேர்தலில் கலந்து கொள்ள வந்த இரு தரப்பினரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பதற்றம் ஏற்பட்டது. அங்கு வந்த போலீசார் இரு தரப்பினரையும் கலைந்து போக செய்தனர். மறைமுக தேர்தலுக்கான கூட்டம் தொடங்கப்பட்டு நீண்ட நேரமாகியும் பெரும்பான்மைக்கான கவுன்சிலர்கள் வராததால் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் தேர்தல் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு சரவணன் அறிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சர் பொன்முடியின் ஆதரவாளரான கண்ணன் தரப்பினர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் தேர்தலை உடனே நடத்த வலியுறுத்தி கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளை கைப்பற்றுவதில் திமுகவினரிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் மரக்காணம் பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் செட்டிநாயக்கன்பட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மறைமுக தேர்தலின் போது நெஞ்சு வலிப்பதாக நாடகமாடிய திமுக உறுப்பினர் ஆம்புலன்ஸை வரவழைக்க செய்தபோது இயல்பு நிலைக்கு திரும்பிய நிகழ்வு பெரும் நகைப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் அருகே செட்டிநாயக்கன்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக அதிமுகவை சார்ந்த திருமதி லதா தர்மராஜ் தலைவராக உள்ளார். துணைத் தலைவர் பதவிக்கு பாஜகவை சேர்ந்த அர்ஜுனன், திமுகவை சேர்ந்த கணேசன் ஆகியோர் போட்டியிட்டனர்.
பாஜகவினரும் அதிமுகவினரும் சேர்ந்து மற்ற உறுப்பினர்களை கடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுக உறுப்பினர்கள் தேர்தலை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேட்பு மனுவை கிழித்தெறிந்த திமுக உறுப்பினர் கணேசன் மயங்கி விழுந்தது போல் நாடகமாடினார். அப்போது ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டதால் கணேசன் சுதாரித்துக் கொண்டார். அவரது செய்கையை கண்டு அங்கிருந்தவர்கள் நகைத்தனர். பின்னர் நடைபெற்ற துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக உறுப்பினர் அர்ஜுனன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமியின் பினாமியாக கருதப்படும் சேலம் இளங்கோவனின் ஆடிட்டர் மற்றும் அவரது ஆதரவாளர் வீடுகளிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியின் தலைவர் இளங்கோவனின் வீடு உட்பட 27 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் அடுத்த மின்னாம்பள்ளி கிராமத்தில் உள்ள இளங்கோவனின் ஆதரவாளர் ராஜராஜ சோழனின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோல சேலம் மரவனேரி பகுதியில் உள்ள இளங்கோவனின் ஆடிட்டர் ஜெயபிரகாஷ் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டையில் சேலம் இளங்கோவனின் உறவினர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டையில் இளங்கோவனின் உறவினர் இந்திராணி களிய பெருமாள் என்பவரின் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை டிஎஸ்பி நாகராஜ் தலைமையில் 5க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் சர்ச்சைக்குள்ளான கேபி பார்க் குடியிருப்பு கட்டடத்தை கட்டிய பிஎஸ்டி நிறுவன உரிமையாளர் தென்னரசு என்பவருக்கு சொந்தமான இடங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெறுகிறது. நாமக்கல்லின் பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது. முந்தைய எடப்பாடி ஆட்சியின் போது அரசின் பல்வேறு கட்டுமானங்களை மேற்கொண்ட பிஎஸ்டி கட்டுமான நிறுவன உரிமையாளரான தென்னரசு எடப்பாடி பழனிசாமி மற்றும் சில அமைச்சர்களின் பினாமியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இவர் தனது வருவாய்க்கு மீறி பல மடங்கு சொத்து சேர்த்திருப்பதாக எழுந்த புகாரின் பேரில் நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று சோதனை நடத்துகின்றனர். தென்னரசுவின் அலுவலகம் மற்றும் அது தொடர்பான இடங்களில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது. இந்த பிஎஸ்டி கட்டுமான நிறுவனம்தான் சென்னை கேசவப்பிள்ளை பார்க் கட்டிட விவகாரத்தில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டது. சமீபத்தில் கியூப் ஆய்வகம் நடத்திய ஆய்வுக்கு பிறகு 441 பக்கங்கள் கொண்ட அறிக்கையாக தமிழக அரசு சமர்ப்பித்தது. பிஎஸ்டி கட்டுமான நிறுவனம் 2500 கோடி ரூபாய் மதிப்பிலான தமிழக அரசின் கட்டுமான திட்டங்களை கையாண்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. தற்சமயம் இந்த சோதனையானது நாமக்கல்லில் நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பா பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்குவதில் தனியார் காப்பீட்டு நிறுவனமும் வேளாண் துறை அதிகாரிகளும் இணைந்து பெரும் மோசடியை செய்துள்ளதாக தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் திரு PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை என்றால் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். 100% விளைஞ்சிருக்கிறதா 195 கிராமங்களை அடையாளப்படுத்தி காப்பீட்டு நிறுவனம் பட்டியல் வெளியிட்டிருக்கு. இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்ம இந்த ஆச்சால்புரம் இந்த பகுதி சுத்தமாக எல்லாமே 0 போட்டிருக்கு. 1லேருந்து 10% பாதித்ததுன்னு 13 கிராமம் நாகை மயிலாடுதுறையில், திருவாரூரில் 30 கிராமம். இப்படி ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு விவசாயிகளை வஞ்சிக்கிற நடவடிக்கையில் இந்த காப்பீட்டு நிறுவனம் மிகப்பெரிய மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. ஆந்திராவின் அனந்தபூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது.
ஆந்திராவின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக அனந்தபூர் மாவட்டத்தில் அதி கனமழை பெய்ததால் குடியிருப்புகள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்டவற்றை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் தாழ்வான பகுதிகளில் சிக்கி தவித்த மக்கள் கழுத்தளவு நீரில் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். வெள்ளத்தில் சிக்கி பேருந்துகளும் ஆங்காங்கே நின்றுவிட்டதால் அவை ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் அகற்றப்பட்டு வருகின்றன. இதனிடையே இன்னும் ஓரிரு தினங்களுக்கு ஆந்திராவில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக டெல்லி சென்று போராட்டம் நடத்திட தமிழக விவசாயிகளுக்கு அனுமதி மறுக்கும் மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து திருச்சியில் விவசாயிகள் கை கால்களை சங்கிலியால் கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறக்கோரி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் போராடி வரும் விவசாயிகளை டெல்லி சென்று போராட அனுமதி மறுக்கும் தமிழக அரசை கண்டித்தும் விவசாயிகளுக்கு லாபகரமான விலை வழங்குவதாக உறுதியளித்த பிரதமர் இதுவரையிலும் லாபகரமான விலை வழங்காமல் விவசாயிகளை ஏமாற்றி வருவதாகவும் கூறி திருச்சியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் திரு ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் கை கால்களை சங்கிலியால் கட்டி கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 11 மாதமாக டெல்லியிலே விவசாயிகள் 3 வேளாண் சட்டம் வேண்டாம் என்று போராடுகிறார்கள். சரி, நாங்களும் டெல்லியில போய் போராடலாம்னா இப்ப 22 காவல்துறையை வச்சு வீட்டு காவல்ல வச்சிருக்காரு மோடி ஐயா. டெல்லிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு மோடி ஐயா. இது ஜனநாயக நாடா இல்ல சர்வாதிகார நாடா? ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை உடனடியாக துவக்க வேண்டும், குறைந்தபட்ச கூலி அடிப்படையில் 25% போனஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சங்கம் CITU சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேலம் எருமாபாளையம் பகுதியில் உள்ள அரசு பேருந்து பணிமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டும், குறைந்தபட்ச கூலி சட்டப்படி 25% போனஸ் வழங்க வேண்டும், அகவிலைப்படி உயர்வு நிலுவையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சங்கம் CITU சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி ஒன்றியத்தில் திமுக கவுன்சிலர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் தனியார் பாதுகாப்பு ஊழியர்கள் எனப்படும் பவுன்சர்கள் புடைசூழ மறைமுக தேர்தலுக்கு வந்தனர். நாட்றாம்பள்ளி ஒன்றியத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் மொத்தமுள்ள 15 ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளில் திமுகவினர் 7 இடங்களிலும், அதிமுகவினர் 5 இடங்களிலும், தேமுதிக 1 இடத்திலும், சுயேட்சை வேட்பாளர்கள் 2 இடங்களிலும் வெற்றி பெற்றனர். இந்நிலையில் ஒன்றிய குழு தலைவரை தேர்ந்தெடுக்க மறைமுக தேர்தல் இன்று நடைபெற்றது. இதனால் நாட்றாம்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த பதவியை கைப்பற்ற திமுக, அதிமுக இடையே கடும் போட்டி நிலவியது. அதேவேளையில் திமுகவினரிடையே கோஷ்டி மோதல் நிலவியது. இந்நிலையில் திமுக கவுன்சிலர்கள் பவுன்சர்கள் புடைசூழ ஊர்வலமாக வந்தனர். அதிமுக கவுன்சிலர்களும் தங்களது ஆதரவாளர்களுடன் வந்தனர். இதையடுத்து நாட்றாம்பள்ளி ஊராட்சி குழு தலைவராக திமுகவைச் சேர்ந்த வெண்மதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். மதுரை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக திறந்த வெளியில் கிடந்து வீணாகும் 16,000 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யக்கோரி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சோழவந்தான் அருகே கருப்பட்டி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் இரும்பாடி, பாலகிருஷ்ணாபுரம், நாச்சிக்குளம், பொம்மன்பட்டி உள்ளிட்ட 7 கிராமங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட 16,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நெல் மூட்டைகளை உரிய நேரத்தில் அரசு கொள்முதல் செய்யாததால் மழையில் நனைந்து வீணாகி வருவதாகவும், கொள்முதல் செய்ய நெல்லை ஈரப்பதம் உள்ளதாக கூறி
திருப்பி அனுப்பியதாகவும் விவசாயிகள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்னைக்கு எங்கள் நெல்லுகள்லாம் பாருங்க முளைச்சி போச்சு. இந்த பாருங்க நெல்லை பாருங்க முளைச்சி போச்சு. உடனடியாக எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இந்த நெல்லை இன்னைக்கு அளக்கலைன்னு சொன்னோம்னாக்க எங்கள் நெல்லை ஒன்றுக்கு ஆகாமல் போய் தண்ணிக்குள்ளே நிற்கிது வந்து பாருங்க அதிகாரிகள். இதை தவறுனால்க்கா நாளைக்கு நாங்கள் பெரிய போராட்டத்தில் வந்து வாடிப்பட்டி ரூட்டில் பச்சை பூராமல் மறைச்சி போட்டுருவோம். இங்கே எங்களுடைய விவசாயினுடைய கோரிக்கை வந்து எங்களுடைய நிலைமையை வந்து பாருங்கள். எங்கள் பொண்ணு வருஷலாம் ரோட்டில் நிற்கிது வந்து பாருங்கள். இப்போ டிஎன்சி வராமல் இருந்திருந்தா வேறு ஏற்பாடு கூட செஞ்சுருப்பாங்க. எப்பயும் போல் சரி 2ஆம் எடுப்பாங்க நினச்சி கொண்டு போய் நேராக காசாக்கி ஏதோ குறைச்ச விலைக்காவது விற்று காசாக்கியிருப்போம். ஆனால் இன்றைக்கி அரசாங்கத்தை நம்பி வாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி நிர்கதியாக கிடக்கும். அரசாங்கம் பார்த்து எங்களை வந்து காப்பாற்றி விட்டா மேடை எத்தனை வாழ இல்லை. இன்னும் நிறையா விவசாயி மருந்து வாயத்தை கொடுத்து செத்தாலும் சாவாங்க. நிறைய வட்டிக்கு தாங்க வாங்கியிருக்கோம். இன்னும் ஓப்பனாகவே சொல்கிறோம், யாரும் கையிலேருந்து போடலை. வட்டி வாசிக்கு வாங்கியிருக்காங்க. நிறைய தாலிதெல்லாம் அடகு வச்சுருக்காங்க. கூட்டுறவு சங்கத்தில் நிறையா வச்சு தள்ளுபடியாக போகுதுன்னு நினச்சி அதுலேயும் நிறையா பேர் இன்னைக்கு மாட்டிகிட்டு இருக்கோம். ஆண்டவன் காப்பாற்றுங்க. அரசாங்கம் வந்து காப்பாற்றினா தான் இன்றைக்கி விவசாயிகளை பார்த்து நாங்கள் பெருசாக செய்கிறோம் ஐயா அப்படின்னு மத்திய அரசு மாநில அரசும் சொல்கிறீங்க. தனியாக நாங்கள் விவசாயத்துக்குன்னே நாங்கள் நிறைய பட்ஜெட்டு போடுறோம்னு சொல்கிறீங்க. என்ன செய்கிறீங்க? முதல் இந்த இதை காப்பாற்றுங்க. அப்புறம் நீங்கள் அடுத்தபடியாக நாங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். நடிகர் விவேக் மரணத்திற்கு கொரோனா தடுப்பூசி காரணம் அல்ல என்றும் உயர் ரத்த அழுத்தத்தால் ஏற்பட்ட மாரடைப்பே காரணம் என்றும் மத்திய வல்லுநர் குழு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. நடிகர் விவேக் கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி கோவாக்சின் தடுப்பூசி போட்டுக்கொண்ட நிலையில் 17ஆம் தேதி மாரடைப்பால் உயிரிழந்தார். இதையடுத்து விவேக் மரணத்தையும் கொரோனா தடுப்பூசியையும் இணைத்து தகவல்கள் பரவ ஆரம்பித்தன. ஆனால் விவேக் மரணத்திற்கும் தடுப்பூசிக்கும் தொடர்பில்லை என மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே விழுப்புரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு சரவணன் என்பவர் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளித்தார். நடிகர் விவேக்கிற்கு தடுப்பூசி போடப்பட்ட விவகாரத்தில் உரிய விதிகள் பின்பற்றப்படவில்லை எனவும் அது குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகத்துக்கு கடிதம் அனுப்பிய மனித உரிமைகள் ஆணையம் நடிகர் விவேக் மரணம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வலியுறுத்தியது. இந்த நிலையில் நடிகர் விவேக் மரணத்திற்கு கொரோனா தடுப்பூசி காரணம் அல்ல என்றும் உயர் ரத்த அழுத்தத்தால் ஏற்பட்ட மாரடைப்பே காரணம் என்றும் மத்திய வல்லுநர் குழு தெரிவித்துள்ளது. தடுப்பூசியால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து ஆய்வு செய்யும் நிபுணர் குழு இந்த அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. தஞ்சாவூர் மாநகர் மாவட்ட கழக துணைச் செயலாளர் திரு சி நாகராஜன் மறைவுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தஞ்சாவூர் மாநகர் மாவட்ட கழக துணைச் செயலாளர் திரு சி நாகராஜன் உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார். அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகை நெருங்கிக் கொண்டிருப்பதால் சிவகாசியில் பட்டாசு விற்பனை சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள 1200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளில் தயாரிக்கப்படும் பட்டாசு ரகங்கள் இந்தியா முழுவதிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிவகாசியில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களை கவரும் வகையில் புதிய ரக பட்டாசுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா ஊரடங்கால் கடந்த 2 ஆண்டுகளாக பட்டாசு விற்பனை பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பட்டாசு விற்பனை சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் சிவகாசிக்கு சென்று பட்டாசுகளை வாங்கி செல்கின்றனர். மூலப்பொருட்களின் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பட்டாசு விலை சற்று அதிகரித்துள்ளது. பட்டாசு கடைகளில் விற்பனை நேரத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் பட்டாசு வெடிக்க நேர கட்டுப்பாட்டை தளர்த்த வேண்டும் என்றும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.